السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد تعظيما وتكريما ومخبرا وآمرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم. وقال تعالى في آية أخرى: إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. புகழனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டமாக. சலாத்தும் சலாம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் நாம் எல்லாம் ஜும்ஆவுடைய நாளில் நல்ல பல செய்திகளை செவியுற்று செவனே அதன் அடிப்படையில் நமது வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம், வர இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை முழுமையாக ஏற்று இதன் முழு பயனையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்று புரிவானாக. நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய வருமானங்களில் அபிவிருத்தி செய்தல் புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக எனது துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில தினங்களில், குறிப்பாக தமிழகத்தில் ஏப்ரல் 23 மொத்தமுள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. வல்லோன் அல்லாஹ் இந்த தேர்தலில் முஸ்லிம்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர்களை ஆட்சியில் அமர்த்தி அவர்கள் எந்த விதத்திலும் நம் சமூகத்திற்கு இடையூறு கொடுத்து விடாமல் நல்ல எண்ணங்களோடும் நல்ல மனநிலையோடும் பொதுநலத்தோடும் சேவையாற்றுகிற நல்ல தௌஃபீக்கை அந்த ஆட்சியாளருக்கு வல்லோன் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 234 தொகுதிகளில் 4023 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 23 நிலவரப்படி தமிழ்நாடு வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கை 5,67,0380 வாக்காளர்கள். அதில் ஆண்கள் மட்டும் 2,77,00,000
38,925 நபர்கள். பெண் வாக்காளர்கள் 2,89,60,838 வாக்காளர்கள். இதில் மூன்றாம் பாலினத்தவர்கள் 7,617 வாக்காளர்கள். இந்த நபர்களில் 18 முதல் 19 வயதுடைய புதிய வாக்காளர்கள் 12,51,000 வாக்காளர்கள். மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்கக்கூடியவர்கள் 4,63,000 வாக்காளர்கள். மூத்த குடிமக்கள் அதாவது 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 3,99,000 வாக்காளர்கள். இப்படியாக பிப்ரவரி மாதத்தினுடைய 23ஆம் தேதியினுடைய நிலவரப்படி இந்த எண்ணிக்கையில் தமிழகத்தில் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதில் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பு 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்தார்கள். இந்த சிறப்பு சீர்திருத்தத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 74,07,207 பேர் குறைந்திருக்கிறார்கள். முன்பை விட 77,07,207 நபர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து ஒன்று நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது இறந்து போனவர்களாக கணக்கில் எடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது முந்தைய வாக்காளர் பட்டியலை விட 12% குறைந்திருக்கிறது என்பது ஒரு தகவல். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 1992 ஆண்டுக்கு பிறகு இந்திய தேர்தல் எல்லாமே இந்திய முஸ்லிம்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. 1992க்கு முன்பு வரைக்கும் வேறு கதை. 1992க்கு பிறகு இந்திய தேர்தல் எல்லாம் இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக, இன்னும் சொல்வதானால் பாசிசத்தினுடைய வளர்ச்சி, அதன் அபாயம், இவைகளை உணர்ந்து முஸ்லிம் சமூகம் இந்திய தேர்தலை எதிர்கொள்கிற அந்த சவால்களை கடந்து வருகிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதிலும் குறிப்பாக கடந்த 4 தேர்தல்கள், அது நாடாளுமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், இந்த 2லயுமே கடுமையான நெருக்கடிகளை முஸ்லிம் சமூகம் சந்தித்து வருகிறது. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மதவாத பிஜேபி டீம், இன்னொரு பக்கம் மதர்சார்பற்ற கூட்டணி, இன்னொரு பக்கம் எதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியாமல இன்னைக்கெல்லாம் சில கூட்டங்கள் எல்லாம் களம் இறங்கி இருக்கிறது. இப்படி இந்த சமயத்துல நம்ம என்ன செய்யறது, யாரை ஆதரிக்கிறது, யாருக்கு நம்ம வாக்களிக்கிறது, யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் கடந்து குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நிலவி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக நாம் விளங்க வேண்டியது ஒன்று மட்டும்தான். இந்திய தேசம் என்பது இஸ்லாமிய ஆட்சி முறையின் அடிப்படையில் அமைந்ததல்ல. அதே சமயத்தில் இங்கு நடைபெறுகிற தேர்தலும் கூட இஸ்லாமிய அடிப்படையில் ஷரியத்திற்குட்பட்டு நடைபெறுகிற தேர்தலும் அல்ல. எப்படி இருந்தாலும் ஆட்சியாளர்கள், அதேபோல் அது தேர்தல் களத்தில் தேர்தலினுடைய களத்தை காண வருகிற வேட்பாளர்கள் யாரும் 100% அல்லாஹுவை அல்லது பொதுவான வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் கடவுளை பயந்து செயல்படுபவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, எப்படி ஒரு மனநிலை மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் தற்போது உள்ள சூழல் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் முஸ்லிம்களை சிறுபான்மையினர்களாக பார்க்கப்படுகிற நம் சமூகத்தை ஆதரிக்கிற என்பதை விட எதிர்க்காத ஒரு தீமை அணியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாக்குரிமை அப்படிங்கிறது அரசியல் சாசனம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை. அது இஸ்லாத்தின் பார்வையில் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற அந்த குடியுரிமை என்பது நம் இஸ்லாமிய பார்வையில் அவர்களுக்கான அமானிதம், அதனை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதில் சற்றும் கவனக்குறைவோடு நாம் செயல்படுவோமே என்றால்
இந்த உலகத்தில் அல்லது அந்த ஆட்சியாளர்களுக்கு கீழ் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நம்முடைய வாக்குகளை நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம், அதனை சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா, சரியான ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்திருக்கிறோமா, நாம் யாரை நாம் ஆதரித்திருக்கிறோம், யாரை எதிர்த்திருக்கிறோம், நமக்கு வழங்கப்பட்ட அந்த வாக்குரிமை என்கிற அமானிதத்தை நாம் எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் நிச்சயம் அவனுடைய சன்னிதானத்தில் நாம் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறது கன்ஃபியூஷனே இல்லை. இன்றைக்கெல்லாம் உள்ளங்கையில உலகத்தையே காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லையா? இன்றைக்கெல்லாம் மீடியாக்கள் தெளிவா காட்டுது யாரெல்லாம் யாரை எதிர்க்கிறார்கள், யாரை ஆதரிக்கிறார்கள், யாருக்கெல்லாம் என்னென்ன பாதக செயல்களை செய்கிறார்கள், சாதகமான செயல்களை செய்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக காட்டுகிற ஒரு நிலையை இன்றைக்கு மீடியாக்கள் தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அதனால யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எல்லோருக்கும் மிக தெளிவாகவே புரிந்திருக்கும். இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். நாம் தேர்ந்தெடுக்கிற நபர்கள் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள், அல்லது நம் இனத்தை சார்ந்தவர்கள், அல்லது நம் சமூகத்தை சார்ந்தவர்கள், அல்லது நம் மொழியை சார்ந்தவர்கள், அல்லது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதெல்லாம் பாராமல் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நம் சமூகத்திற்கு ஒட்டுமொத்த ஊருக்கும் இவர்களால் நன்மை பயக்குமா இல்லையா என்பதை நன்கு கவனித்து ஆராய்ந்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து ஒரு விரல் புரட்சியை நாம் செய்தே ஆக வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கெல்லாம் பலரும் தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேர்தல் என்றால் என்ன என்பது இன்றைக்கு ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி கொடுத்தால் மட்டும்தான் அதை பார்த்து ஆவேசமாக பேசுகிற ஒரு சூழல் எல்லாம் உருவாகி இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே நம் சமூகம் எப்படிப்பட்டது, இந்திய அரசாண்மை எப்படிப்பட்டது, அரசியல் அமைப்பு சட்டம் எப்படிப்பட்டது, நம் மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை விஷயங்களை கூட, அடிப்படை அறிவை கூட பெறாமல் இன்றைக்கு பலரும் தேர்தல் களத்தை கண்டிருக்கிறார்கள். ஆனால் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய நபர் யாரை சார்ந்தவர்கள். இந்த பயானினுடைய முடிவில் உங்களுக்கு தெளிவாகிவிடும் என்று நான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக தேர்ந்தெடுத்தல் என்கிற உரிமை நபிமார்கள் முதற்கொண்டு சராசரியான மனிதர்களாகிய நம் வரைக்கும் அல்லாஹ் நமது கரத்தில் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களும் தான் நமக்கான முன்மாதிரி பாடங்கள். பெருமானார் பற்றி சஹாபாக்கள் எல்லாம், குறிப்பாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஹுய்யர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைன், ஒரு ரெண்டு விஷயம் அல்லது பல விஷயம் பெருமானாருக்கு முன்னால வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற உரிமை பெருமானாரிடத்தில் வழங்கப்பட்டால், இத பாருங்க, இதை எடுங்க, இல்லைன்னா அதை எடுங்க, எதை வேண்டாலும் எடுக்கலாம், எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு நிலை பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டால், தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டால், அவர்கள் தேர்ந்தெடுப்பது எது தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இல்லா அகத ஐஸருஹுமா மா லம் யகுன் இஸ்மா, பாவமாக இல்லாத காரியமாக இருந்தால் அதில் மிக எளிதான காரியம் எதுவோ அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஒருவேளை அது பாவமாக இருக்கும் என்றால், ரெண்டில் ஒன்று பாவமாக இருக்கும் என்றால், கான அபஅதுன் நாஸி மின்ஹு, அதிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெகு தூரமாக அவர்கள் ஒதுங்கி சென்று விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தேர்ந்தெடுப்பை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதிலிருந்து நாம் பெற வேண்டியது என்ன தெரியுமா? பாவம் என்று இருந்தால், பாவிகள் என்று இருந்தால், குற்றவாளிகள் என்று இருந்தால், தவறு செய்பவர்கள் என்று இருந்தால், இவர்கள் தவறு செய்தார்கள், தற்போது திரும்பி இருக்கிறார்கள் என்றாலும் கூட இவர்கள் ஆட்சிக்கு வந்தால்,
மீண்டும் தவறு செய்வார்கள் என்கிற நிலை உறுதியாக நம் சமூகத்தில் ஊடுருவி இருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த நபர்களிடமிருந்து வெகு தூரம் செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, அவர்களை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே நம் சமூகத்திற்கு பாதகத்தை விளைவிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும் என்றால், நம் சமூகத்திற்கு எதிராக பல செயல்பாடுகளை செய்திருப்பவர்கள் என்றால், நம் சமூகத்திற்கு எதிராக பல சட்ட திட்டங்களை கொண்டு வந்தவர்கள் என்றால், அல்லது அதனை ஆதரித்தவர்கள் என்றால், ஒருபோதும் அவர்களுக்கு துணை நின்றுவிடக் கூடாது. அது இஸ்லாமிய பெயரில் இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய கட்சியில் இருந்தாலும் சரி, நம் குடும்பத்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் நாம் பார்க்க வேண்டியது இஸ்லாம், நம் மார்க்கம், ஷரியத் இதில் கை வைத்தவராக இருந்தால் அல்லது கை வைப்பவராக இருந்தால் ஒருபோதும் அவருக்கு நாம் ஆதரவு வழங்கவே கூடாது, அவரை விட்டும் வெகு தூரம் சென்றுவிட வேண்டும் என்கிற பாடத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் செய்து காண்பித்தார்கள். உதாரணமாக நாம் எல்லாம் அறிந்தது தானே, மிஅராஜுடைய சமயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மதுவும் பாலும் கொடுக்கப்பட்டது. இதில் இரண்டில் எது வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்கிற ஒரு சாய்ஸும் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டது. பெருமானார் தேர்ந்தெடுத்தது ஹலாலான அந்த பாலை மட்டும்தான். ஒருவேளை மதுவை தொட்டிருந்தால் ஒட்டுமொத்த சமூகமும் வழியேற்றி சென்றிருக்கும் என்று பின்னால் சமூக விரிவுரையாளர்கள் சொல்வார்கள். பாலை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் தான் ஏதோ நம்ம சமூகத்தில் சில நல்லடியார்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விளக்கத்தையும் பெறுகிற பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலால் ஹராம் இரண்டும் கொடுக்கப்பட்ட பொழுது, ஹராம் என்றாலும் கூட இப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற வாய்ப்பு வழங்கப்பட்டும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சமூகத்திற்கு பாதிப்பு என்றால் அது எனக்கு தேவை இல்லை என்று உதறிவிட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் தேர்ந்தெடுக்கிற நபர்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் கூட நம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அவர்கள் பாதகமாக இருப்பார்கள் என்றால், தந்தையாக இருந்தாலும், நாம் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும், ஏன் நாம் திருமணம் செய்த மனைவியோ அல்லது கணவனாக இருந்தாலும் கூட அவர்களை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் அரசியலில் உண்டு என்கிற ஒரு விளக்கத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் மிகவும் நெகிழ்வான ஒரு நிகழ்வு, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் அப்படிங்கிற ஊருக்கு போவாங்க. அந்த இடத்துல ரொம்ப தூரம் போய் தாகத்தோட பசியோட இருக்கிற பொழுது ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் அரைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சரி நம்ம போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு அவங்க போன இடத்துல ஒரு 2 வயது இளம் பெண்கள் ஓரமா நிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கால்நடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பசியையும் பொறுத்து கொண்டு அவர்களுடைய தாகத்தையும் தாங்கிக் கொண்டு அந்த பெண்களிடத்தில் கேட்கிறாங்க, என்னம்மா நீங்க போய் தண்ணி குடிக்கலையா, நீங்க தண்ணி எடுக்கலையா, கால்நடைகளுக்கு எல்லாம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்ட உடனே சொல்றாங்க, அங்க நிக்கிறதெல்லாம் மான்கள், அவங்கள போனதுக்கு பிறகுதான் எங்களால எடுக்க முடியும், அந்த கூட்டத்துக்குள்ள போய் எங்களால செய்ய முடியாது அப்படின்னு பெண்மையை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஆனா இருந்தா என்ன, கொமட்டு ஒரு குத்து குத்திட்டு அவங்க முன்னாடி போவாங்க. ஆண்களை கண்டு ஒதுங்கிய காலம் போய் இன்றைக்கு பெண்களை பார்த்து ஆண்கள் ஒதுங்க வேண்டிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பெண்மையினுடைய இலக்கணத்தை அந்த இடத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பெண்களும் காண்பிக்கிறார்கள். அப்படியா, சரி வாங்க உங்களுக்கு நான் தண்ணி பிடிச்சு தரேன்னு சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி பிடிச்சு கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே இவங்களுக்கு சந்தோஷம். இதனால் வரைக்கும் நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, அத்தாவும் முடியாம கிடக்குறாங்க. போன இடத்துல அவங்க அத்தாட்ட போய் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டோம் பாத்தீங்களா. ஆமா, என்ன காரணம்? இல்ல, ஆண்களுக்கு மத்தியில ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு நபர் வந்திருக்கிறார், எங்க மேல ஒரு பரிவு பெற்று இரக்கம் காண்பித்து எங்களுக்கு தண்ணி பிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், இப்படி நபர்கள் எல்லாம் இருக்கிறார்களா யாரு அப்படின்னு கேட்ட உடனே இது மாதிரி அவங்க அந்த இடத்துலதான் இருக்கிறாங்க, சரி அவங்கள போய் நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கூட்டிட்டு வர்றாங்க. வந்த இடத்துல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பாராட்டி அதற்கான கூலியும் கொடுக்கிறார்கள். இப்போ கூட்டிட்டு வருவதற்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதற்கு பிறகு அழைத்து வந்ததற்கு பிறகு அந்த பெண்கள் ஒருவர் சொல்கிறார், யா அபதி இஸ்தஜிருஹு இன்ன கைர மன் இஸ்தஜரல் கவியுல் அமீன். நமக்கும் வேலைக்கு ஆள் இல்லாம இருக்குது, நிறைய ஆடுகள் கால்நடைகள் எல்லாம் இருக்குது, உங்களாலே முடியதில்லை.
எங்கனாலும் சரியான முறையில தண்ணி கூட கொடுக்க முடிய மாட்டேங்குது. இவங்களை நீங்க வேலைக்கு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா இவர் நம்பிக்கையாளர், இவர் வலிமையுள்ளவர் அப்படின்னு ஒரு 2 பெண்கள்ல ஒரு பெண் சொல்றாங்க. அந்த சமயத்துல அத்தா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, சரிமா வலிமையானவரும் சொன்னா கூட சரி வயசு பையன் மாதிரி தெரியுது, ஏதோ வயசு பிள்ளைகள எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராங் பவர் இருக்கும் இல்லையா, அதனால நீங்க சொல்றீங்க நினைச்சுக்கலாம், நம்பிக்கையானவங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண் சொல்கிறாள், அத்தா நான் அவங்களை கூட்டிட்டு வரும்போது எங்க அத்தா கூப்பிடுறாங்கன்னு சொன்னேன். அப்ப உடனே அவங்க வரல. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நீங்க தண்ணி பிடிச்சு தந்ததுனால உங்களுக்கு ஒரு கூலிய, உங்களுக்கு ஒரு பாராட்டும் விதமாக ஒரு சன்மானத்தை கொடுக்கணும்னு அத்தா விரும்புறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு போனேன். ஃபர்ஸ்ட் நான் ரூட்டு காட்டுறதுக்காக முன்னாடி போயிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன சொன்னாங்க, என்ன கூப்பிட்டு இந்தம்மா நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் முன்னாடி போறேன், பின்னாடி தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப அவங்களே சொன்னாங்க, எனக்கு பின்னாடி நீங்க வாங்க. காரணம் என்ன தெரியுமா, இந்த காற்று வீசுகிற பொழுது உங்களுடைய ஆடை விலகி உங்களுடைய மேனி எதுவும் என் பார்வைக்கு பட்டுவிடக் கூடாது. அதனால் எனக்கோ அல்லது உங்களுக்கோ எந்த விதமான தவறான புரிதலும் தவறான சிந்தனை ஏற்பட்டுவிடக் கூடாது. அல்லது நமக்கு ஏற்படாவிட்டாலும் கூட பார்ப்பவர்களுக்கு அந்த சிந்தனை வரக்கூடாது. அதனால நான் முன்னாடி போறேன், போய்கிட்டே இருப்பேனா, நீங்க எங்க திரும்பணும் எங்க பார்க்கணும் அப்படிங்கறது எல்லாம் நீங்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வாங்கன்னு சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் போதாதா ஒரு நம்பிக்கையானவர் என்பதற்கு? எத்தனையோ ஆண்கள் இருக்கிற பொழுது எத்தனையோ நபர்கள் பெண்களை சபலத்தோடு பார்க்கிற காலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து கியாமத் வரைக்கும் தொடர்கிற பொழுது இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆண் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இவர் நம்பிக்கைக்குரியவராகத்தான் இருப்பார் என்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அந்த வார்த்தையை வல்லோன் அல்லாஹ் அங்கு பதிவு செய்து காட்டுகிறான் குர்ஆனில். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். சாதாரண வேலைக்கு வைக்கிறதா இருந்தா கூட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அதாவது வேலைக்கு ஆள் இருந்தா சொல்லுங்கப்பா அப்படிங்கறது முடிக்கிறது இல்ல. அதுக்கடுத்து என்ன வார்த்தை நம்ம சொல்லுவோம், அது நம்பிக்கையா இருக்கணும். ஏன்னா காசு புழக்கம் எல்லாம் உள்ள இடம், பொருள் இருக்கக்கூடிய இடம், கை வச்சிடக்கூடாது. நான் இல்லைன்னாலும் அவருக்கு அது மாதிரி அவர் பாத்துக்கிறணும். சம்பளம் கம்மியா இருக்கும், அது வேற. என்னதான் கியாமத் வரைக்கும் வேலை பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை முதலாளி பாருங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்கு மேல தாண்டாது. ஆனா எதிர்பார்ப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும். இது இயல்பு, நான் தவறாக குறை சொல்லவில்லை, இது இயல்பு. சாதாரண வேலைக்கு உலகம் சார்ந்த விஷயத்திற்கு அல்லது நம்மோடு மட்டும் முடிந்துவிடக்கூடிய ஒரு விஷயத்திற்காக நம்பிக்கையானவரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் அதே விஷயத்தை தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வையிலும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவருடைய மகள் சொன்னார்கள், இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரண பணிக்கு நம்பிக்கைக்குரியவரை நாம் தேர்ந்தெடுக்கிற பொழுது நம் சமுதாயத்திற்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எந்த வகையிலும் நமக்கு எந்த வகையிலும் நம்முடைய ஷரியத்திற்கோ அல்லது நம்முடைய மார்க்கத்திற்கோ அல்லது நம்முடைய கலாச்சாரத்திற்கோ நம்முடைய பண்பாடுகளுக்கோ எந்த வகையிலும் களங்கம் ஏற்படுத்தாத நம்பிக்கையான நபர்களை அணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற பாடத்தை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரே ஒரு நிகழ்வை நான் சொல்வேன். எப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுக்கணும் தெரியுங்களா? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு. ஒரு வரலாற்றில் பல படிப்பினை பாடங்கள் கிடைக்கும். சபா நாட்டு அரசி, அவங்க சிம்மாசனம் அந்த ஊர்லயே அந்த காலத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. இது ஹுதுஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லுது. அப்ப அவங்கள நம்ம ஊருக்கு நம்மளுடைய அரசவைக்கு வரவேற்கிற பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா அரசர்களும் எதிர்பார்ப்பதுதான். அப்ப இந்த அரசு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய சிம்மாசனம் அவ்வளவு எளிதாக கொண்டு வந்து விட முடியாது. பல மைல்கள் கடந்து இருக்குது. கொண்டு வரணும் அப்படின்னா பல மாதங்கள் பல நாட்கள் எடுக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அரசவையை கூட்டி, யா அய்யுஹல் மலக் அய்யுக்கும் யஅதூனி பி அர்ஷிஹா கபல யஅதூனி முஸ்லிமீன். அந்த ஊரில் இருந்து அந்த ராணியும் அவங்களுடைய படையும்
நம்மிடத்தில் முஸ்லிமாக வருவதற்கு முன்னால் அவர்களுடைய அந்த அரிசி அந்த சிம்மாசனத்தை என்னிடத்தில் யார் கொண்டு வருவது? அவன் கிளம்பிட்டாங்க அங்கிருந்து. யாரால கொண்டு வர முடியும் அப்படின்னு மொத்த அரசவையும் பார்த்து கேட்கிறார். நமக்கு தெரிந்தது அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், قال عفريت من الجن انا اتيك به قبل ان تقوم من مقامك. அரசரே, ஒரு ஜின்னு சொல்லுது. ஜின்னை பற்றி நாம் ரமதானுடைய காலத்தில் மிக தெளிவாக பேசி இருந்தோம் ஒரு தராவிகளுடைய பயானில். இப்ப ஜின் அப்படிங்கிறது பிரம்மாண்டமான ஆற்றல் கொடுக்கப்பட்டது, எந்த உருவத்திலையும் மாறிக்க முடியும். அப்ப ஜின்னுகளை வசப்படுத்தி வைத்தவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த ஜின்னுடைய தலைவர் இஃப்ரீத் சொல்லுது, நீங்க உங்க இடத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்துடுவேன். ஆச்சரியம் தானே? அவ்வளவு பல மைல்கள் பல கண்டங்கள் கடந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு, சபா நாடு. அங்கிருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. வரணும் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து டெலிவரி பண்ண முடியும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஜின்னு, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு திருப்தி ஆகல, இன்னும் ஸ்பீடா இருக்கணும். ஏன்னா இன்னும் ஸ்பீடா கொண்டு வரக்கூடிய ஆள் அந்த அரசவையில் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதனால இவங்களை தேர்ந்தெடுத்த நபரை பாருங்கள். அதற்கு பிறகு ஒரு நபர் சொன்னாராம், அல்லாஹ் சொல்கிறான், காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப். ஆசிப் பின் பர்ஹியா அப்படிங்கிற ஒரு நபர் தஃப்சீரில் இடம்பெறும். குர்ஆன்ல அவங்க பேர் வரல, தஃப்சீர்களில் எல்லா தஃப்சீரிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆசிப் பின் பர்ஹியா அப்படிங்கிற ஒரு நபர். அந்த நபரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இந்தஹு இல்மும் மினல் கிதாப். வேதங்கள் அனைத்தும் கரைத்து குடித்த ஒரு அறிஞர், கல்விமான் அப்படின்னு அல்லாஹ் அவங்களை வர்ணிச்சு பேசுறான். அப்போ அவர் எழுந்து சொல்றாரு, அன ஆதிக பிஹி قبل ان يرتد اليك طرفك. உங்களுடைய அந்த விழி வேறொரு இடத்திற்கு பார்ப்பதற்கு முன்னால், நம்ம பாஷையில் சொல்றதா இருந்தா கண்ணிமைக்கும் நேரத்திற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்துருவேன். இதோட ஸ்பீடா யார் கொண்டு வர முடியும்? கண், அவ்வளவுதான், வித்தின் செகண்ட். இவங்க சொன்னது உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறதுக்குள்ள. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிமிஷத்துல எந்திரிக்கலாம், ஒரு மணி நேரத்துல எந்திரிக்கலாம், அல்லது ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து அதுக்கு பிறகு எந்திரிக்கலாம். எப்படியோ இஃப்ரீத் சொன்னது, ஜின்ன சொன்னது, நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ள, அது எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆசிப் பின் பர்ஹியா அப்படிங்கிற கல்வி அறிவு பெற்ற இறைநேச செல்வர் அந்த அரசவையில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய கண் இமை அசைந்து முடிப்பதற்கு முன்னால் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார்கள். அதே போன்று கொண்டும் வந்தார்கள். அவர்களை தான் தேர்ந்தெடுத்தார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றார். கண்ணியத்திற்குரியோர்களே, எந்த காரியத்தை நமக்கு சாதகமாக சிறப்பான முறையில் யாருக்கும் பாதகம் இல்லாமல் செயல்படுத்துவாரோ அவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். மனிதர்களை விட ஆற்றல் உள்ளவர்கள் ஜின்ன வர்க்கம். ஆனால் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மனிதராக இருந்தாலும் கூட ஜின்னையும் கடந்து ஒரு உறுதியான நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்து அதனையும் செயல்படுத்தி காட்டினார்களே, அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம் சமூகத்திற்கு சாதகமாக செயல்படக்கூடிய, நாம் நினைத்ததுபடி நம்முடைய எல்லா காரியங்களும் சிறப்பான முறையில் நிறைவேற்றி தரக்கூடிய, நமக்கு பாதகமில்லாத ஆட்சியாளர்களைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற பாடத்தை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நாம் தேர்ந்தெடுக்கும் நபர்கள் மிகச் சிறப்பானவர்களாக, தகுதி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் தவறி விடுவோமே என்றால் இதற்கு முன்பு வரைக்கும் வேறு காலம். ஆனால் இந்த ஒரு எலெக்ஷன்ல, இந்த ஒரு தேர்தல்ல நாம் சற்றும் தவறி விடுவோமே என்றால் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை, விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடும். எனவே சரியான ஆட்சியாளர்கள் உங்களுக்கே தெரியும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யார் நமக்கு சாதகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், யார் நமக்கு பாதகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையிலும் ஆதரவு
ஆதரவு இல்லாவிட்டாலும் எதிர்ப்பு காண்பிக்காமல் இருப்பவர்கள் யார்? எதிர்ப்பு காண்பிக்காமல் நமக்காக தோளோடு தோளாக துணை நிற்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே மிக தெளிவானவர்களை, சிறந்தவர்களை, நமக்கு சாதகமாக செயல்படுபவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் வாக்கு தேர்தலிலே அவர்களுடைய வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க வரலாம். யாரையும் வரவேற்றுக் கொள்ளுங்கள், அதில் தவறு இல்லை. ஆனால் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்கிற இந்த வார்த்தைகளில் இருந்து மிக தெளிவாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். திறம்பட முஸ்லிம்களுக்காக களம் காணுகிற நபர்களை நிச்சயமாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அல்லது அவர்களோடு துணை நிற்கக்கூடிய அணியினரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் சமூகத்திற்கு சாதகமாக செயல்படக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை தந்தர புரிவானாக. அவர்கள் வந்ததற்கு பிறகு நம் சமூகத்தை எல்லா வகையிலும் பாதுகாக்கக்கூடிய நல்ல ஆற்றலையும் நல்ல மனப்பான்மையும் அல்லாஹ் தந்தர புரிவானாக. நம் சமூகம் எங்கிருந்தாலும் நிம்மதியோடு, சலாமத்தோடு, பாதுகாப்போடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை தந்தர புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.